கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளியப்ப மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் நாம் மகிழ்ச்சியடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தாழ்மை உள்ளவர்களாக இருக்கும்போது கர்த்தர் அவருடைய கிருபைகளை நமக்கு கொடுக்கிறார். நமக்குள்ளே பெருமையான எண்ணங்கள் வரும்போது, நமக்குள்ளே பெருமையின் சுபாவங்கள் வரும்போது, தன்னைத்தான் புகழ்ந்து பேசுவது, அநேக காரியங்களை குறித்து வீணான பெருமைகள் நமக்குள்ளே வரும்போது தேவன் எதிர்த்து நிற்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே தாழ்மையின் சிந்தை இருக்கிறதா? தேவனுக்கு முன்பாக, அவருடைய சமூகத்துக்கு முன்பாக நாம் தாழ்த்துகிறோமா? தாழ்மை உள்ளவர்களுக்கோ கர்த்தர் கிருபையை கொடுக்கிறார். நாம் ஒவ்வொரு நாளும் ஜீவனோடு வாழ்வது கர்த்தருடைய கிருபை. நாம் நிர்மூலமாகாமல் ஜீவனோடு வாழ்வது கர்த்தருடைய கிருபை. அவருடைய இரக்கம், அவருடைய அன்பு, ஒவ்வொரு நாளும் நாம் அவருடைய கிருபைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை நம் மீது இருக்கும்போது அவர் நம்மை பாதுகாக்கிறார். ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபையினாலே நம்மை சூழ்ந்து கொள்கிறார். அவருடைய கிருபையை நமக்கு ஒவ்வொரு நாளும் எல்லாவற்றையும் போதிக்கிறது. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே ஒருபோதும் பெருமையான எண்ணத்துக்கு இடம் கொடுக்காதபடிக்கு தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்துவோம். ஹல்லேலூயா. அவருடைய கிருபையுள்ள வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ்வோம். வேதத்திலே நாம் பார்க்கிறோம், லூக்கா 18ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 14ஆம் வசனம் வரைக்கும் நாம் ஒரு உவமையை குறித்து அறிந்து கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்து 2 மனிதர்களை குறித்து அங்கே ஒரு உவமையை கற்றுக் கொடுத்திருக்கிறார். தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாய் எண்ணின சிலரை குறித்து அவர்களுக்கு ஒரு உவமையை கூறியிருக்கிறார். பிரியமானவர்களே, பரிசேயன் ஆயக்காரன் என்பவனை குறித்து அந்த உவமையிலே நாம் அறிந்து கொள்ள முடியும். 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலும் இராததனால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்திலெல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்து கொண்டு, தேவனே, பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் என்றான். அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் எவனும் உயர்த்தப்படுவான் என்றார். பிரியமானவர்களே, பரிசேயன், ஆயக்காரன் 2 பேரை பற்றி இங்கே நான் பார்க்கிறோம். பரிசேயன் இங்கே தன்னை தாழ்த்தாதபடிக்கு தேவ சமூகத்துக்கு முன்பாக தன்னைத்தானே உயர்த்தி பேசுகிறான். ஆயக்காரன் தேவனுக்கு முன்பாக பாவியாகிய என்மேல் கிருபையாய் இரும் என்று தாழ்த்துகிறான். தாழ்த்தப்பட்டதினாலே அவன் நீதிமானாக்கப்படுகிறான். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் கூட தேவ சமூகத்திலே நம்மை தாழ்த்த வேண்டும். ஒருபோதும் நாம் நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை நாம் அற்பமாக எண்ணிவிடக்கூடாது. நம்மை நாமே தாழ்த்தும் போது, நம்முடைய குறைகளை குற்றங்களை உணர்ந்து தேவ சமூகத்திலே அறிக்கையிடும்போது தேவன் நமக்கு அவருடைய கிருபைகளை, இரக்கங்களை நமக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நாம் ஒவ்வொரு நாளும் ஜீவனோடு வாழ்வது கர்த்தருடைய கிருபை, அவருடைய இரக்கம், அதை அறிந்து கொள்வோம். அவருடைய கிருபை இல்லாமல் நாம் வாழ முடியாது. பிரியமானவர்களே, தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை கொடுக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய கிருபைகளை பெற்றுக்கொள்ள தேவ சமூகத்துக்கு முன்பாக நம்மை தாழ்த்துவோம். நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் கர்த்தரை நம்பி வாழும்போது அவருடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளும், நம்மை பாதுகாக்கும், நம்மை வழிநடத்தும், நம்மை ஆபத்தான காரியங்களுக்கு தப்புவிக்கும். ஹல்லேலூயா. வேதத்தில் நாம் பார்க்கிறோம், சங்கீதம் 103:11 பார்க்கும் பொழுது, பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதா இருக்கிறது என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, நாம் கர்த்தருக்கு பயந்து அவருக்கு கீழ்ப்படிந்து வாழும்போது, அவரை தேடும் பொழுது ஒவ்வொரு நாளும் அவர் நமக்கு அளவில்லாத கிருபைகளை கொடுக்கிறார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ
அதே போல அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதா இருக்கிறது. அவருடைய பெரிதான கிருபையை பெற்றுக்கொள்ள கர்த்தரை குறித்த பயத்தோடு வாழ்வோம். ஒவ்வொரு நாளும் இந்த உலக பாவங்களுக்கு, உலக சிற்றின்பங்களுக்கு விலகி கர்த்தரை குறித்த ஒரு பயத்தோடு தீமையான காரியங்களுக்கு விலகி அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கிருபைகளையும் நன்மைகளையும் பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நாளில் கூட நம்முடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீரே, அதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் கனின்மணி போல எங்களை பாதுகாத்து கிருபையோடு ஜீவனோடு வைத்திருக்கிறீரே, அதற்காக நன்றி. நல்லவரே மெய் துதிக்கிறோம், வல்லவரே மெய் துதிக்கிறோம், பரிசுத்தமுள்ளவரே மெய் துதிக்கிறோம். இப்பொழுதும் இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். என் தேவன் தாமே பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் செய்கின்ற வேலைகளை, தொழில்களை, வியாபாரங்களை ஆசீர்வதிங்கப்பா. கையின் பிரயாசங்களை வர்த்திய பண்ணுங்க. யாரெல்லாம் பலவீனத்தோடு, சோர்வோடு, வியாதியோடு கஷ்டப்படுகிறார்களோ என் தேவன் அவர்களுக்கு நல்ல சுகத்தை கொடுப்பீராக. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கர்ப்பத்தின் கனிக்காக ஜெபிக்கிறார்களோ என் தேவன் அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. கர்ப்பத்தின் கனியில் உள்ள தடைகளை நீக்கி ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு குடும்பங்களுடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் வேலை இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ பிள்ளைகள் படிப்புக்கேற்ற நல்ல வேலைகளை ஏற்படுத்தி கொடுங்கப்பா. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் பலவீனத்தோடு, சோர்வோடு, வியாதியோடு கஷ்டப்படுகிறார்களோ நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுங்க. இந்த இரவு நேரத்தில் இன்பமான நித்திரை கொடுங்கப்பா. சத்துரு கொண்டு வருகிற எல்லா போராட்டங்களுக்கும், பிரச்சனைகளுக்கும், மரண பயங்களுக்கும், இருளின் அதிகாரங்களுக்கும் விலக்கி எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. இப்படி இரத்த கோட்டைகளை எங்களை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் என்ற வசனத்தின்படி பிள்ளைகளை ஆசீர்வதித்து உடைய நன்மையினால் ஐஸ்வர்யத்தினால் நிரப்புங்கப்பா. கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பேன் என்ற வார்த்தையின்படி உமக்கு பயந்து தீமையான காரியங்களை விட்டு விலகி வாழ்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. உடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களுக்கு அடைக்கலம், நீர் எங்களுக்கு பாதுகாப்பு. நாங்கள் நம்பி இருக்கிறவர் நீர் ஒருவர் மாத்திரமே. உடைய சமூகத்தில் முற்றிலுமாக தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எல்லா துதிகன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.